வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 4 ஆஃப் இன்ஷார்ட் சீரீஸ். நீங்கள் இன்னும் டே 1, 2 and 3 பார்க்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ண வேண்டிய வீடியோஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய கேன்வாஸ், நம்மளுடைய ஸ்க்ரீன் ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இப்போது நம்மளுடைய ஸ்க்ரீன் ரேஷியோ 16:9 அப்படின்னு வைக்க போகிறேன். நம்மளுடைய யூடியூப்க்கு அதான் கரெக்டான ரேஷியோ. ஸோ 16:9 வச்சு டபுள் டிக் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வீடியோஸ்க்குமே அந்த ஸ்க்ரீன் ரேஷியோ அப்ளை ஆயிரும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு வீடியோவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆடியோ. ஆடியோனா வெறும் பாட்டு மட்டும் கிடையாது. நம்ம நிறைய வீடியோஸில் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், குட்டி குட்டி சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது பாப்அப் ஏதாவது ஆகும்போது ஒரு சவுண்டு வரும், கிளிக் பண்ணும் போது ஒரு சவுண்டு வரும், டைப் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா சவுண்ட்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நமக்கு மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா நம்மளால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று மியூசிக், இன்னொன்று எஃபெக்ட்ஸ், இன்னொன்று ரெக்கார்டு. ரெக்கார்ட்னா ஒன்றும் இல்லை, நான் இப்போ பண்ணுறது தான். அதாவது வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும், நீங்கள் பேக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாய்ஸ் ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ரெக்கார்ட். நீங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டைமர் ஒன்று காட்டும், அதாவது கவுண்ட் டவுன் மாதிரி. அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அது வேணும் அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது மிடில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் அது ஒரு நியூ ஆடியோவாக தான் உங்களுக்கு வரும், ஒரே ஆடியோவில் உங்களுக்கு வராது. அது ஒரு 2 ஆடியோவாக கட் பண்ணி உங்களுக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறேன். ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறனால எனக்கு இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் காட்டலை. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். நான் இதில் பிரேக் பண்ணி நான் 2 தடவை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ என்னுடைய ஆடியோ 1, 2 அந்த மாதிரி 2 ஆடியோவாக காட்டும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். நீங்கள் அந்த இன்டு மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு போயிடும், எந்த ரெக்கார்டுமே ஆயிருக்காது. டிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஆடியோ சேவ் ஆகும். அந்த ரிவர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 2 ரெக்கார்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ரீசெண்டாக நீங்கள் எதை ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ரொம்பவே வெயிட் பண்ண அந்த டிரான்சிஷன் சவுண்ட்ஸை அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓ, இதெல்லாம் கூட சவுண்ட் நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஷாக் ஆகும். அந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸை கொடுத்துக்கலாம். இதில் நமக்கு தெரிகிற ஃபீச்சர்ட், மை மியூசிக், எஃபெக்ட்ஸ், இம்போர்ட்டட், ஃபேவரட் இது எல்லாமே காமனாக நமக்கு அந்த மியூசிக் அதில் ஓப்பன் பண்ணாலே வரும். இம்போர்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு வீடியோவிலேருந்து ஆடியோவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரெசண்ட்டாக எடிட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதோடைய ஆடியோ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா தனியாக நீங்கள் ஒரு டூலில் எடுத்து ஆடியோவை தனியாக செப்பரேட் பண்ணி அவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நம்ம இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலயமா அந்த ஆடியோ மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ப்ரெசண்ட்டாக எந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மை மியூசிக். மை மியூசிக்னால் நம்மளுடைய டிவைஸில் நம்ம ஃபோனில் என்னென்ன ஆடியோஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாமே காட்டும். நீங்கள் அது செப்பரேட்டாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அது கூட ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது சாங்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் மை மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ட் அப்படின்னா இன்ஷார்ட் ஆப்லேயே நமக்கு நிறைய சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஆல்பம் சாங்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய வீடியோவுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை சாங்கோ எதுனாலும் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு இந்த ஃபீச்சர்ட் மியூசிக் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நீங்கள் எந்த சாங்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாங் கிளிக் பண்ணும் போதே உங்களுக்கு காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இதை காப்பி பண்ணி மறக்காமல் நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நீங்கள் பின் பண்ணிக்கோங்க இந்த மெசேஜ் அங்கே தெரிகிற மாதிரி. ஸோ தட் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கும். இன்னும் நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை.